பூண்டு விலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் 150 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ சமீபத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து 600 ரூபா வரைக்கும் போயிருக்கு ஒரு கிலோ பூண்டு. அப்போ பூண்டு ஏன் இந்த அளவுக்கு ரேட்டு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத்து குறைவாயிருக்கு. குறிப்பாக வந்து பூண்டு எங்கெல்லாம் விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல், தேனி, மதுரை போன்ற மாவட்டங்களில் பூண்டு விளையுது. மற்ற பிற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது. கோயம்பேடு சந்தையில் ஒரு நாளைக்கு 250 டன் பூண்டு வந்து வரத்து வரும். அதே போல் கோயம்புத்தூரில் பார்த்தா ஒரு 100 டன் பூண்டு வந்து வரும். ஆனால் சமீப காலமாக வந்து கோயம்பேடில் 25 டன் பூண்டும், கோயம்புத்தூரில் வந்து 40 டன் பூண்டு தான் வந்துட்டு இருக்குது. இது மக்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த பற்றாக்குறை காரணமே வரத்து குறைவாக இருக்குது. அப்போ விவசாயிகள் வந்து விளைவிக்கல. ஏன் விளைவிக்கல அப்படின்றது ஒரு காரணம் இருக்கு. சாதாரண வீட்டுக்குள்ள, ஏழைங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரசத்துக்கு பூண்டு தேவைப்படுது. அனைத்து சமையலுக்குமே பூண்டு தேவைப்படுது. அப்போ பணக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது சாதாரண ஏழைங்க வீட்டில் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம பூண்டு யூஸ் பண்றோம். அப்போ இப்படிப்பட்ட பூண்டை வந்து ஏன் வரத்து குறைவாச்சு? இதுல என்ன காரணம்? பூண்டு வரத்து குறைஞ்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2022ல் மத்திய பிரதேசத்துல விவசாயிகள் விளைவிச்ச அந்த பூண்டோட விலை வந்து பார்த்தா ஒரு கிலோ 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய் இப்படி வந்து வாங்கினோட விளைவு விவசாயிகள் நட்டமாகி அவர்கள் போண்டியாகி எட்டும் போய் ஆத்துல கொட்டினாங்க, ரோட்ல கொட்டினாங்க, போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அவர்கள் முதலீடு போட்டு விளைவிச்ச அந்த முதலீடு கூட வந்து வரல. அதனால வந்து விரக்தியில வந்து அந்த தொழிலாளிங்க அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குனாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து பூண்டு விளைவிச்சா நம்மளுக்கு எந்த விதமான லாபம் கிடைக்காது, வருமானம் வராது அப்படின்றதுனால மாற்று பயிர் வச்சு வேற பயிர் இட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட விளைவாக தான் சமீப காலமா கடந்த ஓராண்டாக பார்த்தீங்கன்னா பூண்டோட தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது. பூண்டு விளைவிக்கிறாங்க, அந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு நஷ்டமா, பிரச்சனையா, இல்ல மற்ற பயிரிடுற விவசாயிகளுக்கு இப்படிதான் இருக்கா? குறிப்பா வந்து பூண்டு விளைவிக்கிற விவசாயிகள் மட்டும் நஷ்டம் அடையல. குறிப்பா கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இப்படி பயிரிடக்கூடிய விவசாயிகளும் நட்டத்தில் தான் ஏற்படுறாங்க. ஏன்னா கடந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தக்காளிகள் வந்து விலை போலன்னு சொல்லி கோயம்பேட்டிலே வந்து குப்பையில் கொட்டினாங்க நிறைய. அப்போ இன்னைக்கு வந்து தக்காளி ரேட்டு, வெங்காயம் ரேட்டு, அதே போல் வந்து அவரைக்காய், பீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கிலோ 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. முருங்கைக்காய் 100 ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க ஒரு கிலோ. ஆனா இது விவசாயிகளுக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. விவசாயி கிட்ட 2 ரூபாய் கிலோ, 3 ரூபாய், 5 ரூபாய் உள்ளதான் வந்து கிலோவுக்கு எடுக்கிறாங்க. அப்போ அந்த விவசாயிகளும் விளைவிச்ச பொருளுக்கு வந்து விலை கிடைக்கலன்றது தான் வந்து இன்னைக்கு நிலைமையா இருக்கு. அப்போ இந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அது பூண்டு விவசாயிகளா இருக்கட்டும், மற்ற காய்கறி விளைவிக்கிற விவசாயிகளா இருக்கட்டும், எல்லாருமே பாதிப்புக்கு உள்ளாக்கி தான் இருக்கிறாங்க. முதலாளிங்க வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்க. குறிப்பா ஷாம்பு, சோப்பு இப்படி போன்ற பொருட்கள்லாம் வந்து உற்பத்தி பண்றாங்க. அவங்க நிர்ணயிக்கிறாங்க அதுக்கான ரேட்டு. அப்போ விவசாயி வந்து ஒரு பூண்டோ இல்லை வெங்காயமோ தக்காளியோ விளை வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் வந்து விலை வந்து அவங்களால நிர்ணயிக்க முடியல? அரசு வந்து விவசாயிகள் வந்து விளைவிச்ச பொருளை மண்டிக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அப்போ மண்டிக்கு கொண்டு போனா அது வந்து பாத்தீங்கன்னா அங்கே இடைத்தரகர்கள் தான் வந்து அதை தீர்மானிக்கிறாங்க. அப்போ குறிப்பா இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து தங்களோட விளைபொருளை அவங்க வந்து நிர்ணயிக்க முடியாது. அதான் நிலைமையா இருக்கு. இது காலங்காலமா இருக்குது. அதை ஒட்டி தான் டெல்லியில கூட 2 வருஷமா வந்து குறைந்தபட்ச ஆதார விலையா எம்எஸ்பி, குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நிர்ணயிக்கணும்னு சொல்லி டெல்லியில 2 வருஷம் போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகள். குறிப்பா எஸ்கேம் ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சு நாடு முழுக்க அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு பார்க்கலாம். அப்போ குறிப்பா வந்து விவசாயத்தை அழிக்கணும், விவசாயத்துல எதுவும் வந்து வரக்கூடாது, அதாவது விவசாயிகள் வந்து முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்றது அது கொள்கையா இருக்கு. அப்போ கார்பரேட் முதலாளி கிட்ட எல்லாமே தீர்மானிக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவை வச்சிருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஒரு விவசாயிக்கு தேவையான விளை பொருள் விதைக்கணும், விதை, பூச்சிக்கொல்லி மருந்து,
அது உபகரணங்கள் கருவிகள்லாம் வாங்கணும்னா கூட ஒரு கார்பரேட் கிட்ட தான் போய் வாங்கணும். அப்போ அவன் சொல்லக்கூடிய விலைக்கு வாங்கி தான் பயன்படுத்தணுன்ற நிலைமை இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ திட்டமிட்டே வந்து அந்த விவசாயத்தை அழிக்கிற வேலையை வந்து கார்பரேட் முதலாளி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டு இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி என்ன சொல்றான்னா நீ இதை தான் விளைவிக்கணும்னு சொல்றான். அப்போ தக்காளி வந்து நாட்டில் வந்து விளைவிச்சா எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு அரசு திட்டமிட்டு மக்கள் தேவைக்கு உற்பத்தி பண்றதே கிடையாது விவசாயத்துல. அப்போ இதனோட விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இன்னமும் போயிட்டு இருக்குது. இது ஒரு அவல நிலையாக தான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கான போராட்டம் தான் விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நாட்டுல விவசாயிகளோட நிலைமை இப்படியே தான் நீடிச்சுட்டு இருக்குமா, இல்ல விவசாயிங்க வாழ போறாங்களா, இல்ல சாவு நிலைக்கு தள்ள போறாங்களா? ஆமா, இது நல்ல கேள்வி. குறிப்பா நம்ம நாட்டுல வந்து விவசாயமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அரசோட கொள்கையும் கார்பரேட்டோட நோக்கமும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சாதான் கார்பரேட்டுகள் வந்து 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் பல்கா வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்னைக்கு மோடி வந்து தயாரா இருக்காரு. அதனாலதான் மீண்டும் மோடி வந்து வேணும்னு சொல்லி கார்பரேட்டுகள் விரும்புறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து எந்த பொருளை விளைவித்தாலும் விலை கிடைக்காது, வாழவே முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் பருவநிலை மாற்றம், வெயில் அடிக்கடி அடிக்குது, இன்னொரு பக்கம் மழை பெய்யுது, சூறாவளி காற்றடிக்குது. இப்படி பருவநிலை மாற்றம் வந்து இன்னைக்கு மாறி இருக்குது. அதுவே ஒரு பக்கம் வந்து விவசாயத்தை வந்து நாசமாக்குது. இன்னொரு பக்கம் விவசாயிகள் விளைவிச்ச பொருள் விலைக்கு வந்தாலும் சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ விவசாயிகள் வந்து வாழவே முடியாது, சாகிறது தான் இதுல உறுதி. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் வாழணும் அப்படின்னா இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகளை இன்னைக்கு அனுமதிக்க கூடாது. அதே போல வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய அரசை வந்து தூக்கி எறியாம விவசாயிகளால் வாழவே முடியாது. அதனால விவசாயிகள் இனி விழித்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய தேவையா இருக்கு. இதுல இருந்து இது வந்து விவசாயிகளோட பிரச்சனையா இல்ல நம்மளுக்கான பிரச்சனையா? இது எப்படி தீர்த்துக்குது? நம்மளோட பங்களிப்பு தான். குறிப்பா வந்து விவசாயிகள் விவசாயத்துல போயிட்டு சேத்துல கை வைக்கணும்னா யாரும் சோறு சாப்பிட முடியாதுன்றது யதார்த்த நிலைமை. அப்போ இன்னைக்கு கார்பரேட் வந்து ஒரு பொருளை விளைவிச்சு கார்பரேட் தீர்மானிக்கிற விலையை கொடுத்து நம்மளால வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு பூண்டு 600 ரூபா கிலோ. அப்போ கார்பரேட்டுகள் முடிவு பண்றாங்க விலையை. அப்ப அந்த விலையை கொடுத்து நம்மளால வாங்கி சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. அப்போ விவசாயிகள் இல்லாம நம்ம இல்லை. அப்போ இந்த விவசாயிகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயிகளுக்கு எப்படி கார்பரேட்டுகள் எதிராக இருக்கிறாங்களோ அது போல இன்னைக்கு தொழிலாளிகளுக்கும் கார்பரேட்டுகள் தான் எதிராக இருக்கிறாங்க. இன்னைக்கு மீனவர்களுக்கும் கார்பரேட்டுகள் எதிராக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரியா யாரும் இருக்கிறாங்க? கார்பரேட்டுகள் தான். அதனால கார்பரேட்டுகளை விரட்டாம நம்ம வாழவே முடியாது. சாதாரண உழைக்கும் மக்கள்ல இருந்து எல்லாரும் இந்த கார்பரேட்டை ஒழிச்சு கட்டவும் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாதான் நம்ம வந்து வாழ முடியுன்றது தான் யதார்த்த நிலைமையா இருக்கு. 16ஆம் தேதி வந்து எஸ்கேஎம் அமைப்பு வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு. இதை ஒட்டி தானுங்களா? எஸ்கேஎம் இன்னைக்கு வந்து 16ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பிற தொழிற்சங்கங்கள் மத்திய சங்கங்கள் எல்லாம் வந்து ஆதரவு கோரி இருக்கிறாங்க. அவங்களும் போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அப்போ இது மட்டும் இல்லை, ஏன் வந்து இன்னைக்கு இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்றது நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு விலைவாசி ஒரு பக்கம் அதிகரிச்சிருந்தாலும் குறிப்பா இந்த 3 வேளாண் சட்டங்களை இருந்து நீக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நீக்கிறேன்னு சொல்லி மோடி வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அதுல பாதிக்கப்பட்டவங்க அந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நிர்ணயிக்கிறன்ற கோரிக்கைகளை எதுவுமே நிறைவேற்றல. அப்போ மோடி சொன்ன இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசை மோடி அரசை கண்டித்தும் இந்த கார்பரேட்டுகளை கண்டித்தும் தான் குறிப்பா இந்த போராட்டம் வந்து நடக்குது 16ஆம் தேதி. இந்த போராட்டத்துல ஏதோ தொழிலாளிகளும் விவசாயிகள் போராடினா பத்துமா அப்படின்னா பத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் இல்லாம நம்ம இல்லை, தொழிலாளிகள் இல்லாம நம்ம இல்லை. அதனால வந்து இது நம்முடைய போராட்டமா அங்கீகரிச்சு ஒட்டுமொத்த உழைக்கும் மக்கள், மாணவர்கள், பெண்கள், மீனவர்கள், அனைத்து தரப்பட்ட உழைக்கும் மக்களும் இந்த போராட்டத்துல 16ஆம் தேதி பங்கேற்கணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.